கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. praise the lord. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட நம்ம ஜெபிக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த வேளையில எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, நீரே மகத்துவமுள்ள ராஜா, நீரே உயர்ந்தவர் ஆண்டவரே, நீரே பரிசுத்தரப்பா. நீர் அன்பாகவே, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஹalleluya. thank you ஜீசஸ். தொடக்கத்தில் ஆண்டி ஜெபித்தது போல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீராக. இந்த இரவு வேளையிலும் கூட உம்முடைய அற்புதமான வசனங்களை, ஜீவனுள்ள வேத வாக்கியங்களை ஒருமுகப்பட்டு எங்களை தாழ்த்தி அதை கவனித்து, ஹalleluya, நாங்கள் அதனால ஆசீர்வதிக்கப்பட, அதனாலே நாங்கள் பிரயோஜனப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹalleluya. உம்முடைய வசனம் எங்களை பலப்படுத்தட்டும். சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் கூட கர்த்தர் கண்ணுக்கு மறைவாய் இருக்கிற தீங்கான காரியங்களையும் கூட எடுத்து போடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, சாமுவேல் உம்முடைய சத்தத்தை கேட்டபோது அது ஒரு ராத்திரி வேளையா இருந்தது. அப்பா, இப்போதும் கூட உம்முடைய சத்தத்தை கேட்க தெய்வம் எங்களுக்கு கிருபை செய்யணுமே, எங்களோடு இடைபடணுமே, எங்களை பெயர் சொல்லி அழைக்கணுமே அப்பா. ஹalleluya. உடைய அதிசயமான வலது கரம் எங்களுக்கு வெளிப்படணுமே ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் தூரமாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதில் நாங்கள் மிகவும் மெத்தனமாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தில் ஹalleluya உம்முடைய எண்ணங்களை குறித்து அறிந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேதமே வெளிச்சம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் பாதைக்கு தீபமாய், ஆண்டவரே, வெளிச்சமாய், ஆண்டவரே, காணப்படட்டும். கர்த்தாவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, ஆட்கொள்ளும். ஆனால் மூட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இந்த வேளையில உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உம்முடைய காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே கற்றுத் தருகிற போது இயேசுவே, எங்கள் உள்ளம் அப்பா மகிழனுமே. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்துல அப்பா, ஹalleluya, அது மகிழ்ச்சியான பிரசன்னம் ஆண்டவரே. ஹalleluya. thank you lord. அதில் களி கூறணுமே அப்பா. சோர்ந்து போன எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உற்சாகம் அடையணுமே அப்பா. திடன் கொள்ளணுமே, இருதயம் ஸ்திரப்படணுமே கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Oh Jesus, hallelujah, glory, glory, glory. மோசையோடு Lord, you spoke to Moses from thick clouds, Lord, hallelujah. May your thick presence be in our homes as we meditate upon your word. We desire your thick presence in our place, oh God. Hallelujah, hallelujah. Oh, thank you, Lord. Hallelujah. Your tangible touch, oh God. Hallelujah. Help us to feel it, oh Father. Hallelujah, hallelujah. Oh Jesus, glory, 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 glory. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த பாடல் வரிகளை கூட நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்றேன். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God.
அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. நல்ல ஒரு பயபக்தியோடு நம்ம பாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. தாகம் தாகம் என்றீர், எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றீர், எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர், எங்கள் பரிகார பலியானீர். பாவங்கள் சுமந்தீர், எங்கள் பரிகார பலியானீர். ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. அன்பே கல்வாரி அன்பே. Amen. Praise the Lord. Hallelujah. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் ஏங்குதையா. Amen. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே புரபல ரிப்பரபல துடிக்கும் தாயுள்ளமே. ஜீசஸ், தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. ஹல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. ஜீசஸ், அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நாங்கள் நினைத்து பார்க்கையிலே எங்கள் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கனுமே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், மறுரூபமாகனுமே. ஹல்லேலூயா. மனிதர்கள் மூழ்கனுமே. Glory to Jesus. மறுரூபமாகனுமே. ஹல்லேலூயா. நான் நினைப்பதுண்டு,
இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய நெஞ்சில இருந்து அந்த ஒரு ஊற்று தண்ணீரும் இரத்தமுமாய் அது வந்தது. அல்லேலூயா. பாடல் வரிகள் பாருங்க, அதுல அது நதிகளாய் பாயுது அப்படின்னா அது அளவற்ற தேவனுடைய அன்பு அதுல அவ்வளவு தேக்கமா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த போதோ அது ஜனங்களுக்கு ஒரு நதி போல அது பாய்ந்து வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. மனிதர்கள் மூழ்கணுமே என்று சொல்லப்படுகிற போது இந்த ஞான ஸ்நானத்தினுடைய அந்த தண்ணீர் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல இருந்து வெளிப்பட்டதான அந்த தண்ணி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுல மனிதர்கள் மூழ்கணும். இன்னமும் மூழ்காமல் இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. இன்னமும் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறாத பெரிய கூட்ட ஆத்துமாக்கள் ஜனங்கள் உண்டு. அவர்கள் அதில் மூழ்கணுமே. அல்லேலூயா. மூழ்கி அவர்கள் எழும்பி மறுரூபமாகணுமே. ஏன்னா தண்ணீருக்கு ஒருவன் தன்னை ஒப்பு கொடுக்கிற போது அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துல இருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தத்திற்கும் அவகாசம் உள்ளவனாய் மாறுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படித்தான் நாம ஒரு நாளில இந்த தண்ணீருக்குள்ளே மூழ்கினோம். ஆமென். அல்லேலூயா. மறுரூபமாகும்படி நம்ம எழும்பினோம். நமக்கு அந்த தண்ணீர் எப்படி ஒரு அவகாசமாய் ஒரு வாய்ப்பாய் நமக்கு ஒரு பாக்கியமாய் கிடைத்ததோ, தண்ணீரோடு சேர்ந்து கூட இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தமும் நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாய் கிடைத்திருக்கிறது. நம்மை அழுக்கற கழுவுகிறது. நம்மை நம்முடைய வியாதிகளை போக்கி நம்மை சுகமாக்குகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த கல்வாரி அன்பை அல்லேலூயா நாம் நினைத்து நம்முடைய மனம் உருக வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காய் பாடுகள் அனுபவித்து சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய அல்லேலூயா சரீரத்திலிருந்து தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டு வந்தது. இதை கண்டவர்கள் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். நாமும் அந்த கல்வாரியிலே வெளிப்பட்ட தேவனுடைய அன்புக்கு முன்பாக நம்மை முற்றிலும் தாழ்த்தினவர்களாக காணப்படுவோம். நம்ம யாருக்கும் எந்த மேன்மையும் ஒரு துளியும் கூட கனமும் கிடையாது. எல்லா கனத்திற்கும் எல்லா துதிக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory to Jesus. ஆமென். சமயங்கள் நிறைய ஆனது என்று வருத்தப்பட வேண்டாம். இப்ப நம்ம நேரடியாக வசனங்களுக்குள்ளே கடந்து செல்லலாம். வேகமாய் நம்ம பார்த்து முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் முடிந்த அளவிற்கு நம்ம கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில கடந்த 3 வாரங்களும் நம்ம பார்த்து வந்த காரியத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போம். நம்ம வேற ஒரு சப்ஜெக்டா பார்த்து வந்தாலும் கூட அதுல நமக்கு வெளிப்பட்ட ஒரு விஷயம், அந்த பலகைகளை வைத்து பார்க்கிறப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நம்ம அறிந்தோம். அதை கொஞ்சம் நம் நினைப்பூட்டும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. பிறகு ஜன்னல் வழியே வந்த அந்த சிவப்பு நூல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாய் இருந்ததையும் குறித்து நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. அதைத் தொடர்ந்து போன வாரம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள், அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். மாம்சத்துல இருந்த நாட்களில் அவர் பிதாவை நோக்கி அவர் தம்மை மரணத்தினின்று விடுதலையாக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார் என்று பார்த்தோம். அதனால கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நீ அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. நம்மளுடைய the Lord looks into our hearts, looks into our spirit. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. இன்றைக்கு அதை தொடர்ந்து அந்த ஒரு வரிசையில் நம்ம பார்க்கிறதற்கு இன்னொரு காரியம் இருக்கிறது. அதைத்தான் நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38 இருந்து நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38 இருந்து, அல்லது எடுத்தவர்கள் அதை வேகமாய் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 10:38. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம்.
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே அறையப்பட்டார், மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஜெபித்து வந்தார். அதோடு கூட அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம், அவர் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தார். அவர் என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவர் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. பரிசுத்தாவினாலேயும் பரிசுத்தாவியினுடைய வல்லமையினாலேயும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. வியாதிகள், வருத்தங்கள், பிடிகள், கட்டுகள், ஒரு இப்படிப்பட்ட ஒரு அந்தகார வல்லமையின் அதிலே அகப்பட்டிருந்த அநேக ஜனங்களை பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டிருந்தார். வலை போல பூமியில இருக்கிற மனிதர்களை பிசாசு வஞ்சித்து அவன் பிடித்து வைத்திருக்கிறான். இந்த நாட்களிலேயும் அப்படிதான். ஆமென். இப்பயும் அப்படிதான். உலகமெங்கிலும் பிசாசின் வல்லமையில அகப்பட்டு இருக்காங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதுல இருக்காங்க. அல்லேலூயா. Thank you Jesus. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பெரிய தலைகள் எல்லாம் கூட எங்கதான் இருக்கு? பிசாசினுடைய வல்லமையில தான் அகப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அப்படி வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார். அல்லேலூயா. அப்படி குணமாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ ஆவியானவர் அப்படித்தான் காணப்படுறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தம்முடைய தாசர்களை, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அங்கங்க வச்சிருக்காரு. ஏன்? ஜெபிக்க நம்மை தூண்டுகிறார், ஏவுகிறார். எதற்காக? பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்க, விடுதலையாக்க, நன்மை செய்து வர நம்மை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல கடந்து வர்றார். அதே வல்லமையின் அபிஷேகம் நமக்கு தரப்படுகிறது. தேவன், எந்த தேவன் இயேசுவோட இருந்தாரோ அதே தேவன் நம்மோடும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? நம்மை நன்மை செய்கிறவர்களாக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலை பண்ணுகிறவர்களாக, குணமாக்குகிறவர்களாக, சுகமாக்குகிறவர்களாக நம்மையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நன்மை செய்கிறவர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 39வது வசனத்துல, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். பாருங்க எப்படி சீஷர்கள் சாட்சி கொடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கார். அவர் எந்தெந்த இடங்களுக்கு போனாரோ, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகளை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் நன்மை செய்ததற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்றாங்க. ஆனா என்ன செஞ்சிட்டாங்க? அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். They murdered him on the tree. Hallelujah. நன்மை செய்கிறவரை என்ன செஞ்சிட்டாங்க? மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்துல, 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதயட்சமாய் காணும்படி செய்தார். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. Hallelujah. இப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் வைத்திருந்தார்? நன்மை செய்கிறவராய் அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இயேசு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
that Jesus of Nazareth was anointed by God with the Holy Spirit and with power to do good and heal all who were obsessed by the devil, for God was with him. Hallelujah. அப்ப நமக்கு விசுவாசம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம்னா நமக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கணும்? இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்கிறவரான ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரான ஒரு கர்த்தர். அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்யும்படிக்கே இன்றைக்கும் அவருடைய ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் பாருங்க, நம்பிக்கையோட சொல்றான், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அவன் சொல்றான், எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? நான் விசுவாசிச்சு இருந்தேன். எதை விசுவாசித்தேன்? ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன். I will see the goodness of our Lord in the land of the living. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கேட்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பூரண சர்க்குணராகிய உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்திருக்கிற நம் எல்லோருக்கும் அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கணும். இயேசுவே நம்முடைய காரியங்களை கெடுத்து விடுவார் என்று பயங்கரமா பிசாசு சிலருடைய இருதயங்களை வஞ்சித்து வைத்திருப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே நம்மை பின்னாடி தள்ளிடுவாருன்னு நினைச்சு பயந்து இயேசுவின் மேல இருக்கிற அந்த அன்பை விட்டு விடுவோம். ஆதியில இருக்கிற அந்த அன்பு அநேகருக்கு போயிடும். ஏன்னா அவன் இடரல் அடைவான். பாருங்க, யோவான் ஸ்நானன் அப்படிதான், ஆண்டவர் என்ன நன்மை செய்தார், எனக்கு எதுவும் செய்யலையே, என்ன நான் ஜெயில இருக்கேன் அப்படின்ட்டான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் போயிருச்சு. ஆனா இயேசு சொல்லி அனுப்புனாரு, பாரு, குருடர்கள் பார்க்கிறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, மரித்தவர்கள் எழும்புறாங்க, இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள், எப்படி நன்மை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப யோவான் ஸ்நானனுக்கு அதை அறிவிக்கும்படி கர்த்தர் அனுப்பினார். அது போல இந்த நாட்களில பிசாசு இடரல் அடைய செஞ்சுட்டான், அல்லது நம்மளுடைய சொந்த நினைவுகளே நம்மை கர்த்தரிடத்துல இடரல் அடையும்படி செஞ்சுட்டா நம்ம விசுவாசத்துல இருந்து வழி விலகி போயிரும். இப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? எப்போது நம்ம என்ன அறிக்கை தான் செய்யணும்? எப்போது நமக்குள்ள என்ன திட நம்பிக்கை இருக்கணும்? உலகமே அழிஞ்சாலும் சரிதான், நமக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாச வார்த்தை என்ன? கர்த்தர் என்னை தப்புவிப்பார், கர்த்தர் என்னை மீட்டுக் கொள்வார், இயேசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறார், தீமையான காரியங்களையும் கூட அவர் நன்மையாக மாற பண்ணுவார். அப்படிதான் சொல்றான் யோசேப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதரர்களிடத்துல சொல்லுகிற போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹுராபாலா ரீபா கராபாலா ரீகாபா ஷியாந்தராதியா. பரிசுத்தாவியானவர் இந்த வேளையில காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தீமையான காரியத்தை குறித்து ஒரு வருத்தம், ஒரு பயம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக மாற பண்ண வல்லமை உள்ளவர். ஹுராபாலா ரீபா கராபாலா ரிஷபரி அந்தராதியா. Thank you, Jesus. In Jesus' name, may that evil turn into good. Hallelujah. The intentions of the people of the surroundings may be evil, but the intentions of Jesus is good in your life. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இந்த சத்தியத்தை நம்ம இருதயத்துல வச்சு ஒரு சீல் அடிச்சிடணும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. தீமைகளை கூட கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. Praise the Lord. இந்த திட நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஒரு பக்கம் நமக்கு அப்படி ஒரு விசுவாசம் இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் மனுஷனை குறித்து வேதம் ஒரு ஒரு சாட்சின்னு சொல்ல முடியாது, ஆனா மனுஷனை குறித்து அறிந்து வைத்திருக்கிற ஒரு காரியத்தை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், மனுஷனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தை பாருங்க எப்படி இருக்கு. Psalm 14:1.
தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்துல சொல்லிக் கொள்கிறான். வெளியில சில பேர் என்ன செஞ்சுப்பான், ஆமா ஆமான்னு சொல்லி அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே ஒப்புக்கு அப்படியே கூட சேர்ந்துப்பான். அல்லேலூயா. ஆனா தன்னுடைய இருதயத்துல அவன் என்னதான் சொல்லிக் கொள்றான், தேவன்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தான் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு போராடி என்னவாது நீ வாழ்க்கையை ஓட்டணும். கர்த்தர், நீ உன் படகு அலை மோதி தத்தளிக்குது, நீயேதான் அந்த தண்டை வலித்து எப்படியாவது சரி பண்ணணும். கர்த்தர் உனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டார், ஏன்னா அவர் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்துல சொல்லிக் கொள்கிறான். தனக்கு அவன் நினைவுபடுத்திக்கிறான் அப்பப்ப. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் யுவர் லெக். ஹல்லேலூயா. நீ தான் கான்ஃபிடென்ட்டா இதை பண்ணணும், நீ தான் இதை பத்தி பண்ணணும், கர்த்தர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. இப்படி மதி கெட்டவனுடைய இருதயத்துல இப்படி ஒரு தவறான ஒரு போதனையை அவன் தனக்கே கொடுத்துக்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காரியத்துல தப்பிக்க முடியாது, இதுல கர்த்தர் மீட்கலாம் மாட்டாரு, இதுல நீ தான் என்னவாது பேசணும், நீயே தான் இதை போராடணும். அதனால மனுஷன் என்ன பண்றான், நம்மளையே பிசாசு நிறைய போராட வச்சிடும். ஒரு சில சமயங்களில நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், ஓய்ந்து இருக்கலாம், கொஞ்ச நேரம் அவருடைய மார்பில சாய்ந்து இருக்கலாம். ஆனா அதற்கு பதிலா நம்மள ரொம்ப அலைக்கழிக்கும். ஏன் அப்படின்னா, நீயே இது செஞ்சிடணும், நீயே இதை பண்ணிடணும், நீயே தான் இது காலையில எழும்பணும், நீயே தான் ராத்திரி தூங்கணும், இப்படி நம்மள ரொம்ப அலைக்கழித்து அலைக்கழித்து வேற வழியே இல்லைன்னு சொல்லி நம்மளை பிடிச்சு ஒரு வழி ஆக்கிரும். அல்லேலூயா. நம்ம கொஞ்சமும் கூட இளைப்பாறுதலுக்குள்ளேயே போகாம, தேவ சமூகத்தையே தேடாம, கர்த்தருடைய உதவியை நாடாம, உதவி வரும் கண்மலையை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுக்காம அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்துல நம்ம களைத்து போயிரும். அல்லேலூயா. அப்ப காலாட்களோட ஓடுகிற போதே நமக்கு களைப்பு வந்துடும். அல்லேலூயா. நல்ல தேசத்திலேயே நம்ம என்ன செய்வதென்று அறியாமல் போயிரும். ஆனா கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தினால் கூட நமக்கு தெரியும், கர்த்தர் நமக்கு உதவுகிறவராய். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளிலே நமக்கு பலன் தருகிறவராய் கிறிஸ்து நமக்கு காணப்படுகிறார். ஹுரபாலா ரிபாபா ஷபா ரிபா கரபாலா. தேங்க் யூ ஜீசஸ். Glory to God. ஜீவனுள்ளோர் தேசத்துல நான் நன்மையை காண்பேன். எனக்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார், என்னை விடுதலையாக்குவார், என்னை பலப்படுத்துவார். ஹுரபாலா ரிபா கரபாலா ரிஷந்தராதி அந்தராதியா. ஹல்லேலூயா. நீடி ஆயுளை நமக்கு கர்த்தர் கட்டளையிட்டு நம்மை பலன் கொடுக்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாய் தேசங்களிலே வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். நன்மையும் கிருபையும் நம்ம ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நம்மை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வருஷங்களை கர்த்தர் நன்மைகளாலே முடிசூட்டுகிறார் என்று இருக்கிறபடியே, the Lord crowns the year with his goodness. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். பாருங்க, அவன் தேவன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், சொல்லி கொண்டு வேற இருக்கான். Praise the Lord. Hallelujah. ஆனா அதை தொடர்ந்து பாருங்க, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று அங்கதான் கர்த்தர் சொல்றார். மனுஷனை குறித்து பார்க்கிற போது நன்மை செய்கிறவனாக மனுஷன் காணப்படவில்லை, மனுஷன் தன்னை கெடுத்து கொண்டு வருகிறான். சங்கீதம் 14:3 எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவன் கூட இல்லை. அப்பனா என்ன அர்த்தம், அந்த பொசிஷன் ஓப்பனா தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் வேலைக்கு ஆளை எடுக்கிறப்ப அதிகமா அந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனா சேர்க்க போறது ஒருத்தனை தான், ஆனா அதுக்கு 10,000 பேர் அப்ளை பண்ணியிருப்பான். அல்லேலூயா. ஆனா இங்க கர்த்தர் ஒரு பொசிஷனை வச்சிருக்காரு, அதுக்கு ஒருத்தன் கூட, கர்த்தர் அந்த பொசிஷனுக்கு 1 கோடி பேர் கூட வரலாம், அதுக்கு பல கோடி ஜனங்கள் வரலாம், ஆனா ஒருத்தன் கூட வரல. நன்மை செய்கிறவனாக ஒருத்தன் வரணும்னு விரும்புறாரு, ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா நமக்கு தெரியணும், ஆண்டவர் ஒருவேளை நம்மளதான் அந்த பொசிஷனை ஃபில் பண்ண விரும்புறாரோ. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12:21 வாசித்தால் நமக்கு தெரியும், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனை எப்படிப்பட்டது.
தீமையை நம்ம எப்படி வெல்லணும், நமக்கு தீமை செய்துடுறாங்க அல்லது தீமை நிகழ்ந்துருது, அதை எப்படி வெல்லணும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை கூட நான் வாசிக்கிறேன். ரோமர் 12:21 அல்லது எடுத்தவர்கள் கூட வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இடத்துல என்ன விரும்புகிறார்? நீ தீமையை எப்படி வெல்லணும்? நீ நன்மையினால வென்றுடு. எல்லாவற்றையும் செய்யும்படிக்கு நமக்கு கிறிஸ்துவினாலே நமக்கு பலன் உண்டு. அப்ப நன்மைகளை செய்து நீ தீமையை வெல்ல வேண்டும். ஒரு மனிதன் வெறுப்பை முழுந்திருக்கிற போது அவனுக்கு திரும்பி நம்ம ஒரு கரிசனையான வார்த்தை, ஒரு பொருத்தமான சூழல்ல நம்ம சொல்லுகிற போது அது தீமையை நன்மையினாலே வெல்லும்படி அதற்கு ஒரு சக்தி உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் அதனாலதான் சொன்னாரு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காண்பீங்கன்னு சொன்னாரு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு இடத்துல நமக்கு ஒரு கனவீனத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்திலேயே நன்மையான காரியங்களை செய்து, நன்மையான விஷயங்களை செய்து அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல ஒரு ஜெயம் கிடைக்கும். அது குடும்பமா இருந்தாலும் சரிதான், வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரிதான், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான், கர்த்தருக்கு முன்பாகவும் அப்படிதான். ஹல்லேலூயா, glory to Jesus, hallelujah. நற்கிரியைகளை செய்து வரும்படிக்கே கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதில் நடந்து வர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God has prepared beforehand that we should walk in them. Hallelujah, praise the Lord, hallelujah, glory to Jesus. ஏசாயா 1 17 வசனம். ஐசையா 1:17. நன்மை செய்ய படியுங்கள். பாருங்க, இப்ப இந்த நாட்கள்ல என்னென்னலாம் படிக்க சொல்றாங்க. ஐடில இருக்கவங்களுக்கு தெரியும், ஏஐ போய் படிங்க. சரி, என்ன அதுல எது படிக்கணும்? இதை படிங்க. அது இல்லைன்னா இதை படிங்க. அப்படி வரிசையா இதை படிங்க அதை படிங்கன்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம கடைசியில எதையுமே படிக்க முடியாம நீ போங்கடா நீங்களும் உங்க ஏஐயும். ஹல்லேலூயா. அப்படிதான் தோணுது. ஆனா இங்க கர்த்தர் எதை படிக்க சொல்றாரு? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். விசுவாசிகளுக்கு நன்மை செய்ய படித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்திலேயோ அல்லது ஒரு மற்ற இன்னொரு விசுவாசி குடும்பத்துக்கோ, ஒரு சகோதரிக்கோ ஒரு சகோதரனுக்கோ நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்ய படித்திருக்கணும். நம்ம பாட்டுக்கு போய் கடைசியில தீமையை செஞ்சுட்டு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நன்மை செய்ய நம்ம படித்து இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று வேதம் சொல்லுகிறது. வேற யாரையும் நம்பி நன்மை செய்ய வேண்டாம். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஒரு காணிக்கை போடுறோமா, அது ஒரு நன்மை. அவன் அந்த காணிக்கையை வச்சு என்ன செய்வானோ ஏமாத்துவானோ தெரியல. ஓரளவுக்கு விசாரிச்சுதான் நம்ம கொடுக்கிறோம், ஓரளவுக்கு அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறோம். சரி, சரியா படுது. ஆனா அதற்கு தாண்டி நமக்கு ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாது. ஆனா கர்த்தரை நம்பி அந்த நன்மையை செய்துட்டோம் அப்பனா அது ஒரு விதைத்தது போலதான். ஹல்லேலூயா. கர்த்தர் அதனுடைய ஒரு பலனை கண்டிப்பாக இந்த பூமியிலும் தருவாரு, மறுஜென்ம பூமியிலும் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்பி நன்மை செய், நன்மை செய்ய படியுங்கள். எப்படி நன்மை செய்யணும்னா எப்போதுமே கிரியைகள் மாத்திரம் இல்ல, சில சமயத்துல யாரையாவது விசாரிக்கிறது, யாருக்காவது யார்கிட்டையாவது ஒப்புரவாகிறது, மன்னிப்பு கேட்கிறது. இல்ல ஏதோ தெரியாம அப்படி போயிருச்சு, இப்ப நம்ம சமாதானமா பேசிடலாம், அப்படி வர்றது, இப்படி நிறைய இருக்கு. இதை செய்ய படியுங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதுல நம்ம இருக்கோம்னா அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஒருவேளை ஸ்கூல் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமேல்ட்டு பிஹெச்டி, அதையும் முடிச்சிட்டோம்னா இப்ப ஆன்லைன்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. இப்படி படியுங்கள் வந்துட்டாலே என்ன இல்லை, அதுக்கு எல்லைகள் இல்லை, படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அது போல நன்மை செய்ய படியுங்கள். விசுவாசிக்கு, தேவ பிள்ளைக்கு நன்மையை எப்படி செய்யணும்னு அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம அறிந்திருந்தால்தான் சரியான வாய்ப்பு வரும்போது டபார்னு எடுத்து பண்ணிடுவோம். அல்லேலூயா.
அது கர்த்தரை பிரியப்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல தேவன் காயினிடத்துல கேட்பார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஹல்லேலூயா. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கு. பாருங்க, நன்மை செய்யாமல் நம்ம அப்படியே இருக்கோம், நம்ம பாட்டுக்கு ஜீவிக்கிறோம். இந்த நன்மை செய்வதை குறித்து ஒரு அவேர்னஸே இல்லை, ஒரு ப்ரோஆக்டிவா நம்ம அதுல ஈடுபடவே இல்லை. வெறும் லைஃப ரியாக்டிவாவே தான் சந்திச்சுட்டு இருக்கோம். நன்மையே செய்வதற்கு நமக்கு தெரியல, அது பழகல. இப்படியே இருக்கும்போது என்ன வந்துடும்? வாசல்ல பாவம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி பாவம் வந்துச்சு என் வாழ்க்கையில? ஏன் நான் பாவத்துக்கு இன்னும் அடிமையா இருக்கேன்? ஏன் இந்த பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியல? எப்படி இந்த பாவம் திரும்ப திரும்ப வந்துருது? ஹல்லேலூயா. காரணம் என்ன? நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படிக்கு வந்துடும். அப்ப நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் மேன்மை வரும். ஆமென், ஹல்லேலூயா. குடும்பத்துல வரும், நண்பர்கள் மத்தியில வரும், சபையில வரும், தேவ ஜனங்கள் நடுவில் வரும், சமுதாயத்துல வரும். எல்லா இடத்துலயும் ஒரு மேன்மை வர தொடங்கும். கர்த்தரே அந்த மேன்மைக்கு காரணராக இருப்பார். இப்ப நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இத காயின் சொல்றார் ஆண்டவர்? ஏன்னா காயின் பலி செலுத்தினதுல தெரியும் நமக்கு, காணிக்கை செலுத்தினதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, காயின் எடுத்துக்கல. இப்ப அவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் கேட்கிறார். காயினை பார்த்து, உன் நன்மை ஏன் செய்ய முடியலன்னா அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்துருச்சு. அவன் முக நாடி வேறுபட்டுருச்சு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். நன்மை நம்ம எப்ப செய்ய முடியாமல் போகும் தெரியுமா? நல்லா நன்மை செய்யணும் தான் வருவோம். வந்த இடத்துல நமக்கு ஒரு எரிச்சல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம முக நாடி வேறுபட்டுடும். அதுக்கப்புறம் நன்மை செய்ய முடியாது. அங்க ஒரு கண்ட்ரோல் நமக்கு தேவை. அங்க நமக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அதோடு கூட நான் முடிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ல இருந்து நான் வாசிக்கிறேன். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். நமக்கு என்ன சொல்லியிருக்கார் கர்த்தர்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும். பாருங்க, எவ்வளவு விலையேற பெற்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முத்துக்களாக இந்த காரியங்கள் இருக்கு. நமக்கு கிரீடங்கள் மேல வைக்கப்படுகிற முத்துக்கள் போல மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. எதை தேடணும்? சோர்ந்து போகாமல் நற்கிரிகள் செய்கிற போது மகிமையை கனத்தை அழியாமையை நம்ம தேடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ராத்திரி வேளையில கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். கர்த்தர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று நம்ம பார்த்தோம். அதுபோல பூமியில மனுஷனை குறித்து பரலோகம் எப்படி எண்ணி இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். ஆனாலும் நமக்கு நன்மை செய்ய படிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கானாவூர் கல்யாணத்துல இயேசு ஒரு அற்புதம் செய்றார். ஆனா பாருங்க, பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியாது, மணவாளனுக்கும் தெரியாது, வேலைக்காரருக்கு தான் தெரியும். அந்த இடத்துல ஒரு அற்புதம். அந்த அற்புதத்துல மரித்தவன் உயிரோடு எழும்பல, குருடன் பார்வை அடையல, செவிடன் கேட்கல. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இல்ல. ஹல்லேலூயா. சொல்ல போனா இயேசுவே சொல்றாரு மரியாள்கிட்ட, எனக்கு இன்னும் வேலை வரலன்றார். ஹல்லேலூயா. நான் அப்படி எந்த ஒரு எனக்கு ஒரு லீடிங்கே இல்லை, எனக்கு அந்த கால் இல்லை, நான் இப்ப பண்ண முடியாதுன்ற. ஆமென். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு அற்புதம் வெளிப்படுது, இயேசு செய்றார். அத
அந்த மணவாளனுக்கு ஒரு பெரிய கௌரவம் அதனால வருது. பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை போய் ஒரு பயங்கரமா சாட்சியா அவனு சொல்லிடுறான். முன்பு எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை வச்சிருப்பாங்க, போக போக கெட்டு போயிடும். ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க மணவாளனே, பின்பு நல்ல திராட்சை ரசம், கடைசியா இப்படி ஒரு ருசி உள்ள ஒரு திராட்சை ரசத்தை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு மணவாளனை போய் அவன் புகழ்றான். ஒரு கௌரவமா அந்த நாளில, அந்த கல்யாண நாளில அந்த காரியம் மாறுகிறது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த அப்படி ஒரு சாட்சி மணவாளனுக்கு உண்டாகுது. ஆனா அந்த நன்மையை செய்தவர் யார் தான்? மணவாளனுக்கு ஒன்றும் புரியல. எப்படிடா இது, நம்ம எதுவுமே செய்யலையே, நம்ம பாட்டுக்கு தான் இந்த மேடையில போட்டோ எடுக்கிறேன்னாங்க, அப்பையில இருந்து அங்கேயே தான் நிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நமக்கு இப்படி ஒரு சாட்சி வருது. எப்படி? இயேசு அந்த நன்மையை செஞ்சிட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நமக்கு, ஆண்டவரே நன்மை செய்வதற்கு எனக்கு படிக்கணும், கற்றுக்கொள்ளணும், சோர்ந்து போகாம இருக்கணும், இதுக்கெல்லாம் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நமக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு சாட்சியாய், நமக்கு ஒரு நல்ல சாட்சி கிடைக்கும்படி, நமக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கும்படி, நமக்காக கர்த்தரும் காரியங்களை நமக்கு செய்து கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நன்மை செய்யும்படிக்கே சுற்றி வருகிறது. அல்லேலூயா. Praise the Lord. Glory to Jesus. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். சமயமானது, ஆனாலும் ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஹalleluya. Glory to Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya. ஓ, கிறிஸ்து நம்மை நன்மை செய்யும்படி பலப்படுத்துவார். ஹalleluya. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து வரும்படி நமக்கு ஒரு அபிஷேகம் தரப்படும். ஹalleluya. Thank you Jesus. Glory, 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 glory. ஹalleluya. நற்சாட்சி உண்டாகி தேவனுக்கு மகிமை செலுத்தும்படிக்கு நம்ம மூலமாக அல்லது நம் நிமித்தமாக கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்வார். ஹalleluya. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. நம்ம செய்யற நன்மை அப்படி ஒரு சாட்சியை உண்டாகணும். எப்படி ஒரு சாட்சி? பந்தி விசாரிப்புக்காரன் சொல்ற சாட்சி பிரமிப்பான சாட்சி. ஹalleluya. ஆச்சரியமான சாட்சி. திராட்சை ரசத்தை குறித்து அவன் ஒரு காரியம் சொல்றான், இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்ல, இது இந்த கல்யாண வீடு தான் இப்படி ஒரு வித்தியாசமா நடந்திருக்குன்னு சொல்றான். நாம செய்யற நன்மை அப்படி ஒரு சாட்சியை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. Glory to Jesus. நம்ம ஒருவேளை காணிக்கை குறித்து அப்படி ஒரு விஷயம் இருக்கலாம், அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காணிக்கை சரியான சமயத்துல வந்து கொடுத்தீங்க, அந்த அந்த காணிக்கை நிமித்தம் ஒரு ஃபீஸ் கட்ட முடிஞ்சு, அந்த காரியத்தின் நிமித்தம் ஒரு சபைக்கு ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது, ஒரு முக்கியமான நிர்பந்தமான சூழல்ல இந்த காணிக்கையை கொடுத்தீங்கன்னு சொல்லி சில சாட்சி சொல்லி நம்ம அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லேலூயா. பிரமிப்பான ஆச்சரியமான நம்ம செய்யற நன்மை, நம்ம வாயிலிருந்து கொடுக்கிற உத்தரவு, நம்ம கைகளின் கிரியை, சோர்ந்து போகாமல் நம்ம செய்கிற அந்த காரியங்கள் அப்படி பிரமிப்பாய். அல்லேலூயா. அல்லது நம் நிமித்தம் நம்ம கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருப்போமே, ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்வார். அதுல நம்ம நினைச்சு சந்தோஷப்படணும். அப்படி அல்லேலூயா. பரவாயில்ல, நான் இவனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், ஆனா கர்த்தரே அவனுக்கு பெரிய உதவியை செஞ்சுட்டாருன்னு அவனுக்கு கிடைச்ச நன்மையை நினைச்சு நாம என்ன செஞ்சணும்? சந்தோஷப்படணும். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. அற்புதமே நடக்கணும். அல்லேலூயா. அது ஒரு அற்புதம் போல அது காட்சி அளிக்கணும். நம்ம செய்கிற நற்கிரியைகள் அப்படி கர்த்தருடைய ஒரு அபிஷேகம், ஒரு பரிசுத்தாவின் வல்லமை இந்த நாட்களில் நமக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, இந்த வசனங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகுதி இல்லாத எங்களை இந்த நாட்கள் பிரயோஜனப்படுத்தி, ஹalleluya, கர்த்தர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்திருக்கிறீர். அதை நீ கொடுப்பது அதிக நிச்சயம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவான தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.